நாளை திருமணத்தை வைத்துக் கொண்டு இன்று காதலியை கொண்டு விபத்து போல் மாற்ற முயன்ற காதலன். போலீசார் கைது செய்து விசாரித்ததில் வெளியான திடுக்கிடும் தகவல். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் எல்லப்பன். இவருடைய மகள் விக்னேஸ்வரி. இவர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் தன்னோடு பணிபுரிந்து வந்த புதுக்கோட்டையைச் சேர்ந்த தீபனை 7 வருடங்களுக்கு மேலாக காதலித்து வந்துள்ளார். இந்த நிலையில் தீபனுக்கும் விக்னேஸ்வரிக்கும் 5ஆம் தேதியான இன்று திருமணம் நடைபெற இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் விக்னேஸ்வரியை பார்க்க வந்த அந்த இளைஞர் விக்னேஸ்வரியின் வீட்டிற்கு வந்து குடும்பத்தினருடன் பேசிவிட்டு சென்றுள்ளார். அதன் பின் விக்னேஸ்வரியும் தீபனும் விக்னேஸ்வரியின் இருசக்கர வாகனத்தில் வெளியே சென்றுள்ளனர். அதனைத் தொடர்ந்து காலையில் குன்றத்தூர் ஸ்ரீபெரும்புதூர் சாலையில் கொளத்தூர் பகுதியில் தலையில் படுகாயத்தோடு விக்னேஸ்வரி இறந்த நிலையில் இருப்பதாக விக்னேஸ்வரியின் குடும்பத்திற்கு தகவல் தெரிய வரவே விக்னேஸ்வரியின் குடும்பத்தினர் விக்னேஸ்வரியின் தங்கள் வீட்டுக்கு எடுத்துச் சென்றனர். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஸ்ரீபெரும்புதூர் காவல்துறையினர் விக்னேஸ்வரியின் சடலத்தை கைப்பற்றி உடல்கூறு ஆய்வுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். மேலும் விக்னேஸ்வரியின் காதலன் தீபன் செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதால் விக்னேஸ்வரியின் காதலன் கல்லால் அடித்து கொலை செய்தாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இருவரும் தனிமையில் சந்தித்த போது வாக்குவாதமாகி தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது தீபன் விக்னேஸ்வரியை டைல்ஸ் கல்லால் அடித்து செய்து விபத்து போல் சித்தரித்துள்ளார். இதையடுத்து தீபனை போலீசார் கைது செய்துள்ளனர்.